ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அப்துல். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்டைலில் ஒரு மீன் குழம்ப எவ்வளோ ஈஸியாக செய்யலான்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல புளிக்காய்ச்சல் தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கல் உப்பு, நறுக்கின தக்காளி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, மாங்காய், நறுக்கின மாங்காயும் சேர்க்கணும். ஏன்னா மாங்காய் சேர்த்தா இன்னும் அந்த மீன் குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, தேங்காய் அரைச்சி விட்டது, அதுக்கப்புறம் அதோட தண்ணியை ஊற்றி கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து நல்லா அப்படியே கலக்கி ஒரு இடத்துல வச்சிடணும். அதுக்கப்புறம் கடையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம், சீரகம், அதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கணும். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம். அதுக்கப்புறம் இந்த புளிக்கரைசல் தண்ணியை அதில் அப்படியே ஊற்றிடணும். பார்த்து ஊற்றணும், ஏன்னா தண்ணி பட்டவுடனே எண்ணெய் அப்படியே வெடிக்கும். ஸோ இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மீனை ஒவ்வொன்றா போடணும். டக்குன்னு கரண்டியை விட்டு கலக்கக்கூடாது, ஏன்னா அந்த மீன் உடஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நல்லெண்ணெய் கொஞ்சம் மேலே ஊற்றி கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி எடுத்திங்கன்னா ஒரு சுவையான மீன் குழம்பு ரெடி. பாய்.